அன்பு உன் தலையில காக்கா கக்கா போன மாதிரியே இருக்கு அன்பு. எப்படி இருக்குன்னு பாரு, நீ கண்ணால கொஞ்சம் எஞ்சி போய் பாரு. சிரிப்பு சிரிப்பு. மேரி ஏதாவது விளையாடலாமா? போர் அடிக்குது. ஆஃபின் போனா ஏதாவது ஒன்று சொல்லி விளையாட வச்சுக்கிட்டே இருப்பா. டிராயிங் அது எதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. வா நம்ம ஆஃபின் வீட்டுக்கு போகலாம். போய் ஏதாவது நம்ம விளையாடலாம். வா மேரி, நீ என்ன நினைக்கிற? ஆமா ப்ரௌனி, நீ சொல்றது சரிதான். ஆஃபின் போனா நிறைய கேம் வச்சிருப்பா, ஏதாவது செய்யலான்னு சொல்லுவா. வா நம்ம ஆஃபின்ட்ட போலாம். ஆஃபின், ஆஃபின், எங்க ஆளே காணோம்? கூப்பிட்டா கூப்பிட்டா சத்தமே காணுமே. எங்க இருக்கான்னு தெரியலையே. ஒருவேளை வெளியே இருக்காளோ? வா நம்ம ஹனி வீட்டுக்கு போய் பார்ப்போம் ப்ரௌனி. ஆஃபின், ஆஃபின், நீ இங்கே தான் இருக்கியா? அது தெரியாமல் நான் உங்கள் வீட்டில் போய் தேடிட்டு இருக்கிறேன். கத்திட்டு கிடக்குறோம் நானும் ப்ரௌனியும், தெரியுமா? நாங்கள் போர் அடிக்குது, ஏதாவது விளையாடலான்னு சொல்லி தான் வந்தோம் ஆஃபின். ஏதாவது கேம் சொல்லலாம், விளையாடலாம். நாங்கள் ஏற்கனவே கேம் முடிவு பண்ணி ஹனியும் போய் மாவு எடுக்க போயிட்டா. நாங்கள் மாவு எடுத்துகிட்டு வந்து அதை க்ளே செய்யலாம், க்ளே செஞ்சு விளையாடலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். சரி வாங்க நீங்களும் சேர்ந்து விளையாடலாம். ஆஃபின், ஆஃபின், இந்த ஆஃபின் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். எங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். போச்சு, நான் கொட்டிட்டேனே, கை தவறி விழுந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எப்படி விளையாடுறதுன்னு தெரியலையே. எங்கள் அம்மாட்ட போய் நான் திருப்பி கேட்டாலும் எனக்கு 2 பூசை தான் கொடுப்பாங்க, 2 அடி தான் கொடுப்பாங்க, மாவும் தர மாட்டாங்க. எப்படி விளையாடுறது? போச்சு, உள்ளதும் போச்சா? சாரி ஆஃபின், நான் கொட்டிட்டேன் ஆஃபின். சரி விடு ஹனி, தெரியாம தானே கொட்டிட்டேன். நான் போய் எங்கள் அம்மாட்ட வாங்கிட்டு வரேன். நீ இந்த இடத்த க்ளீன் பண்ணி விளையாட எல்லா திங்ஸும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணி வை. பெயிண்டிங், க்ளே, இன்னும் இந்த மாவு எடுத்துகிட்டு வர மாவு, இன்னும் இதெல்லாம் நம்ம வச்சு, இன்னும் க்ளேலாம் வச்சு, இந்த ஜிகுனா ஃபெஃபிகால் வச்சு எல்லாம் நம்ம ஒரு க்ளே மாதிரி ரெடி பண்ணலாம். சூப்பராக இருக்கும். கேம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம மாவு கொட்டிடலாம். மாவு கொட்டி அதில் எல்லா கலர் பெயிண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம். நினைக்கும் போதே சூப்பராக இருக்குல்ல? ஃபஸ்ட்டு எந்த கலர் ஆட் பண்ணலாம்? எந்த பெயிண்ட் கலர் ஆட் பண்ணலாம்? நம்ம மாவும் எல்லோ கலர் தான் வச்சுருக்கோம். சரி, இந்த பெயிண்ட்டும் நம்ம எல்லோ கலர் லைட்டாக ஆட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ப்ளூ கலர் ஆட் பண்ணலாம். பெயிண்ட், வாட்டர் பெயிண்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல கலர் பார்க்கவே. அடுத்து நம்ம ரெட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஆசையா இருக்கு, அதனால அது ஒரு நம்ம வெயிட் பண்ணணும். கொஞ்சமா ஜிகுனாவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கோன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே வாசனையாவும் இன்னும் சூப்பராகவும் இருக்கும். நம்ம க்ளே எப்படி வரும் நம்ம இப்ப நினைச்சு பார்க்கும்போதே ரொம்ப ஆசையா இருக்குல்ல ஆஃபின்? மேரி, இன்னும் கூட அந்த கோன் கொஞ்சம் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ரௌன் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இந்த எல்லோ கூட இந்த கோன் கலர் நம்ம ஆட் பண்ணும்போது இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் கோன் நிறைய ஆட் பண்ணி அதுக்கு பிறகு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். சூப்பராக இருக்குல்ல? இங்கே பாருங்களேன், இந்த ரெட் கலர் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இப்போ ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணும்போது அந்த மாவோட மிக்ஸ் ஆகவே மாட்டேங்குது. மேரி, அதுக்குள்ள எதுக்கு மிக்ஸ் பண்ண? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதுக்குள்ள நீ எதுக்கு மிக்ஸ் பண்ண? நான் மிக்ஸ் பண்ணலாம்னு ஆசையா இருந்தேன் தெரியுமா? நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். நீ அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணிட்டப்போ நான் தான் இதை இனிமே மிக்ஸ் பண்ணுவேன். நீ கை எடுத்துட்டு நான் தான் மிக்ஸ் பண்ணுவேன். ஹனி, நான் உனக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். நீ வர மாதிரியே தெரியல. இந்த பெயிண்ட் எல்லாம் காயிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நானே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு போய் நீ கோச்சிக்கிறியே. இனிமே நீயே மிக்ஸ் பண்ணு. நான் மிக்ஸ் பண்ணல, ரொம்ப தான் கோச்சிக்கிறேன் ஹனி. சரி விடு ஹனி, மேரி தான் அவ்வளோ சொல்கிறாள்ல, திரும்பவும் நீ கோச்சிக்கிட்டா எப்படி? இனிமே நீயே மிக்ஸ் பண்ணு. எப்படியோ நம்ம போட்ட இதில் அவளுங்க நம்ம கிட்ட விட்டுட்டாங்க. நான் வந்து ஜாலியாக மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம், கார்ன் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா மிக்ஸ் பண்ணவே வரவே இல்லை. அதாவது க்ளே செய்ய இன்னும் கொஞ்சம் வாட்டர் தேவைப்படுது. நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டா இன்னுமே நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? இந்த கோனும் அந்த ரெட்டும் இன்னும் இந்த ஒயிட் பெயிண்ட்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு பீட்ரூட் கலர் வருது பாருங்களேன். ரொம்பவே சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹனி, மிக்ஸ் பண்ண அந்த கலர் எவ்வளோ சூப்பராக வருது பாரு.
தண்ணி அதிகமா ஆட் பண்ண மாதிரி தெரியுது. கார்ன் வாட்டர்னு ரொம்ப அதிகமா ஆட் பண்ணிட்டேன். இங்க பார், மிக்ஸ் பண்ணும்போது க்ளே மாதிரியே வரமாட்டேங்குது, தண்ணி மாதிரி ஆயிடுச்சு. அங்க பாத்தியா? நீ செய்யறேன்னு சொல்ற, ஆனா எந்த மாதிரி வந்திருக்கு பாரு. திரும்ப கொஞ்சம் மாவு போட்டு தான் கரெக்ட் பண்ணணும். அங்க பாரு, அப்பயும் சரி வரலன்னு நினைக்கிறேன். க்ளே இப்படியா இருக்கும்? நான் செய்யறேன்ற, ஆனா க்ளேவே ஒன்று செய்யவே தெரியல ஹனி. ஹனி, ஏன் கையில செய்யறேன்னு பிடிவாதம் பண்ற? கையில எல்லாம் பண்ண முடியாது. பாத்தியா? சொன்னா கேட்டியா? கையில எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அதுல இருந்து எடுக்கவே முடியல பாரு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு கை போடாமலே அப்பதான் நம்ம க்ளே ரெடி பண்ண முடியும். கையில போட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலே ஃபுல்லா அப்ளை ஆயிடும். பாத்தியா கையெல்லாம் இப்படி பீட்ரூட் மாதிரி இருக்குன்னு? கலர் நல்லா தான் இருக்கு, ஓரளவு க்ளேவும் வந்திருக்கு. ஆனா நீ தான் கொஞ்சம் சொதப்பிட்ட ஹனி. ஹனி, நீ செஞ்ச வரையும் போதும் ஹனி, என்கிட்ட கொடு. இதுக்கு மேல நான் பண்றேன். அந்த மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த டிசைன் பாக்ஸ், அது உள்ளார போட்டு நம்ம முறுக்கு புளியற மாதிரி புளிஞ்சோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதுல அடியில 3 டிசைன் இருக்கு. அந்த 3 டிசைன்லயும் டிஃப்ரெண்டா சூப்பரா வரும். நம்ம செஞ்சு பார்க்கலாம். சீக்கிரம் ஆஃபின், செய் ஆஃபின், உள்ள போட்டு அழுத்து ஆஃபின். எப்படி வருதுன்னு பாப்போம். நான் கை நீட்டுறேன், கையிலே நீ செய் ஆஃபின். ரொம்ப ஆசையா இருக்கு ஆஃபின். அப்புறம் எங்க அம்மா வேற கூப்பிட்டுருவாங்க, அப்ப நான் பாதிலே நான் போயிடுவேன். சரி மேரி, முடிஞ்சிச்சு பாரு. அப்புறம் கரெக்ட் பண்ணுமா இல்லையா? வா நம்ம போட்டு பார்ப்போமா? கையிலே கோன் மாதிரி க்ளேல டிசைன் பண்ணி பார்ப்போம். வாவ், செம சூப்பரா இருக்கு. எவ்வளவு அழகா வருது பாரு. ரொம்பவே சூப்பரா இருக்கு, கலரும் சூப்பரா இருக்கு. இதை நான் ஒன்று செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம இதை சுற்றி வளைச்சி போட்டோம்னா எப்படி இருக்கு? இன்னும் நல்லா கரெக்டாக வளைச்சி போடணும். கரெக்டாக வளைச்சி போட்டோம்னா நமக்கு இது ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும். அந்த டிசைன் என்னன்னு கண்டுபிடிக்க பார்ப்போம். இது எனக்கு என்னமோ சிசர் மாதிரி தெரியுது. நீங்களும் நல்லா பாருங்களேன், இது சிசர் மாதிரி தெரியுது. கத்திரிக்கோல் வெட்ட நம்ம யூஸ் பண்ணுவோம்ல சிசர், அது மாதிரியே இருக்கு. கையில சிசர் டிசைன் போட்டாச்சு. க்ளே சிசர் டிசைன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. அன்பு உட்கார வச்சு அன்பு தலையில முறுக்கு சுடு ஆஃபின். அதை எடுத்து எண்ணெயில போடுவோம். எண்ணெயில போட்டு அவனுக்கே கொடுப்போம். அவன் தான் முறுக்குன்றான்ல. இது என்ன இப்படி வருது? என்னை வச்சு என்ன பண்றீங்க? என்னை வச்சு காமெடி பண்ணல, என்னை வச்சு விளையாடாதீங்க. என்ன பண்றீங்க? இவ்வளவு நேரம் நான் ஆட்டத்திலே இல்ல, இப்ப வந்து நான் மாட்டிக்கிட்டேன். விட்டுரு ஆஃபீன், என்னை விட்டுரு ப்ளீஸ், என்னை விட்டுரு ஆஃபீன். என்னை வச்சு செய்யாத ஆஃபீன். அன்பு, என்ன உன் தலையில காக்கா கக்கா போயிடுச்சா? நீ காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தியா? உன் தலையில பாரு, அந்த மாதிரிதான் இருக்குது. இன்னைக்கு நான் அது தெரியாம உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். நான் ஏன் கடைசி டைம்ல வந்தேன்னே தெரியல. நான் இந்த ஆட்டத்திலே இல்லாம இருந்தேன். இப்ப என்னை வச்சு செய்றீங்களா? இரு, ஒரு நாள் நீங்க மாட்டுவீங்க. ஒழுங்கா எடுத்துருங்க. நான் இல்லாட்டி இன்னொரு நாள் நீங்க சிக்குவீங்கள, அப்ப நான் உங்களை வச்சு செஞ்சிருவேன். உண்மையாதான் சொல்றேன். என் தலையில இருந்து எடுத்துருங்க ஆஃபீன். நீ அது எடு ஆஃபீன்.